கர்வமுள்ள காக்கையும் சுறுசுறுப்பான எறும்பும். ஒரு பெரிய மரத்தில் ஒரு கர்வமுள்ள காக்கை வசித்து வந்தது. அதன் அருகில் தரையில் ஒரு சுறுசுறுப்பான எறும்பு தன் குழிக்குள் வசித்து வந்தது. கோடை காலத்தில் காக்கை மேலே பறந்து, ஹாஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, நான் ஒரே நொடியில் பறந்து வந்து என் உணவை எடுத்துக்கொள்வேன் என்று பெருமையாக சத்தம் போட்டது. ஆனால் எறும்போ நாளைய தேவிக்காக கடினமாக உழைத்து தன் சிறிய குழிக்குள் தானியங்களை சேமித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த காக்கை, ஏ எறும்பே, நீ ஏன் இப்படி உழைத்து சாகிறாய், நான் சில நிமிடங்களில் நிறைய உணவை பிடித்து விடுவேன் என்று கேலி செய்தது. அதற்கு எறும்பு, நண்பா, நீங்கள் வலிமையானவு, ஆனால் நான் நாளைய உணவுக்காக உழைக்கிறேன், கடின உழைப்பும் சேமிப்பும் ஒருபோதும் வீண் போகாது என்று அமைதியாக பதிலளித்தது. திடீரென்று வானம் இருண்டது. பலத்த காற்று வீசி மழை கொட்டத் தொடங்கியது. இந்த சமயம் கடுமையான புயலில் காக்கையால் பறக்கவோ உணவை தேடவோ முடியவில்லை. மிகவும் பசியில் தவித்த காக்கை வருத்தத்துடன், ஓ, நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன் என்று அழுதது. அப்போது எறும்பு தன் பாதுகாப்பான குழியிலிருந்து வெளியே வந்து, காக்கை நண்பா, கவலைப்படாதே, கஷ்டமான நேரத்தில் உதவத்தான் நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் சேமித்து வைத்ததில் சிறிதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தானியங்களை கொடுத்தது. காக்கை தன் கர்வத்தை உணர்ந்து எறும்பின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி நன்றி சொன்னது. அன்றிலிருந்து காக்கை தன் முட்டாள்தனமான கர்வத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாகவும் சிக்கனமாகவும் இருக்க கற்றுக்கொண்டது. நீதி: இன்றைய உழைப்பு நாளைய பாதுகாப்பு.